மார்க்கெட் மாடல் என்ட்ரி மாடலை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரீசனாக பிரேக் ஆஃப் ஐடென்டிஃபை பண்ணோம். ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஒரு வேலிடான சப்ளை ஜோனோ டிமாண்ட் ஜோன் இருக்கிறோம். ஸோ நமக்கு இங்கே பார்க்குறப்ப இங்கே ஒரு வேலிடான ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. சப்ளை ஜோனு ஸோ லோ டைம் ஃப்ரேம் போகிறோம். லோ டைம் ஃப்ரேம் போயிட்டு ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து எனக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணியே காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டு இங்கே கீழே டவுன்லோடில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறான் பாருங்கள். ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே பாருங்கள் ஸ்ட்ரக்சரில் பிரேக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரி ஸ்கேனில் கொடுக்குறோம். ஸோ அந்த பேரி ஸ்கேனில் ஒன்று செலஸில் என்ட்ரி என்ன பண்ணுவாங்க, என்ட்ரி இங்கே ஆகிருப்பாங்க. இங்கே என்ட்ரி ஆகிட்டு இங்கே எஸ்எல் வந்து இங்கே மேலே இங்கே வச்சுருப்பாங்க இதுக்கு மேலே. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள் நல்லா மூவ் டவுன்லோட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எஸ்எல் எடுத்துட்டாங்கன்னா இப்போ இங்கே லிக்விடிட்டி ஃபுல்லாக லிக்விடிட்டி ஆகிடுச்சு, கிராப் பண்ணிட்டான். ஸோ லிக்விடிட்டி கிராப் பண்ண உடனே நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா நமக்கு இங்கே ஒரு இப்போ வேலைனா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இப்போ கிடைக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு இங்கே இந்த இடத்துல ஒரு ஃபுல்லாக வேலை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைக்கணும். ஸோ எனக்கு ஃபஸ்ட் லிக்விடிட்டி மார்க் பண்ணிக்கிறேன். லிக்விடிட்டி ஓகே. ஸோ என்னங்க ஓகே இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிச்சா. இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்ச உடனே ஜோன் கொஞ்சம் எடுத்து பண்ணிக்கிறேன். ஓகே இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்ச உடனே இங்கே வேலையான ஒரு சப்ளை ஜோன் எதிர்பார்க்குறோம். ஓகே மார்க்கெட் நல்லா மூவ் ஆகிருக்கு, கீழே மார்க்கெட் சைட்வைஸ் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு இங்கே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் இருக்குது. ஸோ டபுள் டாப் பேட்டர்ன் வந்தாலே மேக்ஸிமம் மார்க்கெட் லிக்விடிட்டி எடுப்போம். ஸோ லிக்விடிட்டி எடுக்கிறப்ப நம்ம மார்க்கெட்டில் லிக்விடிட்டிக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஜோனுக்கு மேலே நம்ம எஸ்எல் வந்து இந்த ஜோனுக்கு மேலே வச்சுக்கலாம். இங்கே மார்க்கெட் டேப் அவுட் ஆகிடுங்க. ஓகே இங்கே மார்க்கெட் டேப் ஆகிட்டு மார்க்கெட் திரும்ப டவுன் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னோட டிபி எங்கே வைக்க போகிறேன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ நம்ம ரீசன்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வேணும். ரீசன்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ஒரு சப்ளை ஜோன் நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் கீழே இருக்குது. ஸோ இந்த ஜோன் நம்ம டிமாண்ட் ஜோன் டீமோட டிபிக்கு இங்கே தான் வைக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் ப்ளே பண்ணுறோங்க. மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சைட்வைஸ் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ வந்து லைவ் மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, அப்போ தான் நான் நெக்ஸ்ட் அப்டேட் போட விட நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் இங்கே ஒரு ப்ரைஸ் அண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இங்கே ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ இங்கே டிபி இங்கே வரைக்கும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக $60 போக ரன் ஆகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் $15 போக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எஸ்எல் $10 டிபி வந்து $30 வச்சுருக்கேன்.